1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்காக சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான அதிகாரிகளிடம் விசாரணை நிறைவடைந்துள்ளது. டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதாவிடம் 3 மணி நேரமும், துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் 6.5 மணி நேரமும் விசாரணை நடத்திய அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை 2 முக்கிய அதிகாரிகள், டாஸ்மாகினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய 2 அதிகாரிகளிடம் இன்று விசாரணை நடத்தி இருக்கிறது. டாஸ்மாகினுடைய பொது மேலாளர் சங்கீதாவிடமும், அதேபோன்று துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. ஜோதி சங்கர் இன்று காலை 10 மணியிலிருந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு ஒரு 6.5 மணி நேரம் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடந்திருக்கிறது. அதே போன்று பிற்பகல்ல டாஸ்மாகினுடைய பொது மேலாளர் சங்கீதா ஆஜராக இருந்தார். அவரிடம் ஒரு 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இருவரிடமே முக்கியமான ஆவணங்களை சுட்டிக்காட்டி ஒப்படைப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியிருந்ததாகவும், அதன் அடிப்படையில் ஆவணங்களுடன் இன்றைய தினம் ஆஜராகியிருக்கிறார்கள். குறிப்பாக கொள்முதல், டாஸ்மாக் நிறுவனம் அல்லது டாஸ்மாக் கடைக்கு தேவையான சில உபகரணங்கள், சிசிடிவி உள்ளிட்ட சில உபகரணங்கள், அதற்கான டெண்டர் கொடுத்தது, அதற்கான கொள்முதல் செய்ததற்கான ஆவணங்கள், இவற்றை எல்லாம் கொண்டு வருவதற்கு அறிவுறுத்தி இருந்ததாகவும், அதையெல்லாம் வைத்து இன்று விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய பயண விவரங்கள், அதாவது முக்கியமாக இந்த தனியார் மதுபான தொழிற்சாலைகள் டாஸ்மாக்கு சப்ளை செய்யக்கூடிய மதுபானங்களை சப்ளை செய்யக்கூடிய இந்த நிறுவனங்களில் அந்த நிர்வாகிகளுடன் சந்தித்தது தொடர்பாகவும், ஒரு கூட்டம் நடத்தியது தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து இந்த விசாரணை எல்லாம் இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருவரிடமும் தனித்தனியாக விசாரணை பலமுறை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினமும் அவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. ஒருவரிடம் 6 மணி நேரத்திற்கு மேலே, ஒருவரிடம் 3 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. விசாரணை அனைத்துமே வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டத்தில் தேவை என்றால் மீண்டும் அவர்களை அழைத்து விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.